கடலூர் மாவட்டம் புவனகிரியில் அமைந்துள்ள கண்ணன் பஜனை மடத்தின் மகா சம்பரோக்ஷணம் விமரிசையாக நடைபெற்றது. யாகசாலை பூஜைகள், கலச புறப்பாடு மற்றும் கோபுரத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. தொடர்ந்து கண்ணன் திருவுருவச் சிலைக்கு சிறப்பு அபிஷேகம், தீபாராதனை நடைபெற்றது. இதில் புவனகிரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை பழைய குயவர்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த சங்கையா மாரியம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க, கைலாய வாத்தியங்கள் இசைக்கப்பட, யாகசாலையில் வைத்து பூஜை செய்யப்பட்ட புனித நீர் கோபுர கலசங்கள் மீது ஊற்றப்பட்டு பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. இந்த விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, அவரது மனைவி உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். திருவொற்றியூரில் உள்ள அருள்மிகு அகத்தீஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோவிலில் குடமுழுக்கு நன்னீராட்டு விழா விமரிசையாக நடைபெற்றது. இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் யாகசாலை பூஜைகள், கலச புறப்பாடு மற்றும் கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தேரெழுந்தார் ஆமருவியப்பன் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. 108 வைணவ திவ்ய தேசங்களில் 10வது தலமான இக்கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். மூலவர் மற்றும் உற்சவர் சன்னதி விமானங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டது. பின்னர் ஆமருவியப்பனும் செங்கமலத் தாயாரும் வெள்ளி வாகனங்களில் எழுந்தருளி மகாதீபாராதனை பெற்றனர். முடியாத 16 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற இந்த விழா பக்தர்களுக்கு ஆனந்த தரிசனமாக அமைந்தது. சிதம்பரம் அருகே சின்னகுமட்டி கிராமத்தில் அமைந்துள்ள பழமையான ஸ்ரீ முனீஸ்வரன் மற்றும் பரிவார மூர்த்திகள் ஆலயத்தில் நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. விழாவையொட்டி கோ பூஜை, வருண பூஜை, மகா தீபாராதனை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடந்தன. தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க விமான கலசத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். சத்தியமங்கலம் அருகே உள்ள பிரசித்தி பெற்ற பன்னாரி மாரியம்மன் கோவிலில் பங்குனி குண்டம் திருவிழா பந்தக்கால் நடும் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் நடைபெறும் இந்த திருவிழாவில் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்துவர். இந்த ஆண்டு திருவிழா வரும் மார்ச் 30 மற்றும் 31 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளது. கோவில் வளாகத்தில் பந்தக்கால் நடப்பட்டதை தொடர்ந்து பந்தல் அமைக்கும் பணிகள் தொடங்க உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்.